கடந்த ஜனவரி மாதமே இன்றைய கழக தலைவராக இருக்கக்கூடிய அன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சராக இருக்கக்கூடிய அவர்களால் இத்திட்டம் துவங்கி வைக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு இருந்தது. எலெக்ஷன் நேரத்தில் கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படின்றதால அது ஸ்டாப் ஆயிருந்தது. மீண்டும் அதே திட்டத்தை கொண்டு என்னமோ இவங்க ஆட்சியில் கொண்டு வந்த மாதிரி அகைன் கட் காப்பி பேஸ்ட் இதை தான் பண்ணுறாங்க. எது ஒன்றுமே இந்த ஸ்டிக்கர் ஆட்சி பண்ணாமல், இந்த கட் காப்பி பேஸ்ட் ஆட்சி பண்ணாமல் நீங்களா புதுசாக ஒரு திட்டம் எடுத்துகிட்டு வாங்க. நீங்களா ஒரு புதுசாக திட்டம் எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் அதை பற்றி பேசுங்க. அதை பற்றி நீங்கள் பெருமையாக எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்கள். கடந்த ஆட்சியில் பண்ணி எல்லாமே பண்ணி வைப்போமா, இவங்க ரிப்பன் கட் பண்ணிட்டு போவாங்களாம். இது எந்த வகையில் சரி? இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழலில் அன்பிற்கின சகோதரி ராஜராஜேஸ்வரி அவர்கள் கூட சொன்னாங்க, இந்த தெரு முழுக்க கருப்பு சிவப்பு கொடி பார்க்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு. இன்றைக்கு ஒரு அரசு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. சிங்கப்பெண்கள் அப்படின்ற ஒரு தலைப்பில் அரசு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. எந்த ஒரு காலகட்டத்திலையும் அரசு நிகழ்ச்சிக்கு கட்சி கொடி போட்டதா சரித்திரமே கிடையாது. இன்றைக்கு அந்த தெருவை அந்த ரோடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாலே ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களோட கட்சி சார்ந்த கொடிகளை போட்டிருக்காங்க. அப்போது நீங்கள் எதுக்கு அரசாங்கம் நடத்துகிறீங்க? என்ன மாதிரி அரசாங்கம் நடத்துகிறீங்க? அப்போ உங்கள் கட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு எது சரி எது தவறு என்று யார் சொல்லி தரணும்? நம்ம மாண்புமிகு கழக தலைவர் அவர்கள் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி மாவட்ட செயலாளர் கூட்டம் போட்டு கழகம் இப்படி தான் இருக்கணும், ஒருங்கிணைப்பாக இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுத்துருக்காரு. அதெல்லாம் எப்போ உங்கள் கட்சியில் இருக்கவங்களுக்கு நீங்கள் சொல்லி கொடுக்க போகிறீங்க? இது எல்லாமே விட்டாச்சு. திராவிட முன்னேற்ற கழகத்தினால எந்த ஒரு பில்டிங் திறப்பு இருந்தாலும் சரி, அந்த டைமில் எந்த ஒரு திட்டம் கொண்டு வந்தாலும் சரி, அது எல்லாத்தையுமே இவங்க ஃப்ரண்ட் லைனில் அதற்கான நல்ல பேர் கிரெடிட்ஸ் எல்லாமே டிவிக்கு எடுத்துப்பாங்க. இவங்க ஆட்சி ஏற்ற பிறகு இவங்க என்னென்னலாம் தப்பு பண்ணுறாங்களோ, எந்தெந்தெல்லாம் முறைகேடுகள் பண்ணுறாங்களோ, என்னென்னலாம் தெரியாமல் பண்ணுறாங்களோ அது எல்லாத்தையுமே திராவிட முன்னேற்ற கழகம் மேலே பழி போட்டு போயிடலாம். இதுதான் இவங்க இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் நடத்தி வருகிறார்கள். அதனால் இதற்கு மேலாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை குறை சொல்வதை விட்டுவிட்டு, நீங்கள் அதிகாரத்தில் இருக்கீங்க, உங்களுடைய ஆட்கள் தான் அமைச்சர்களாக இருக்கிறார்கள், உங்களுடைய ஆட்கள் தான் முதலமைச்சராக சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது அந்த அதிகாரை பயன்படுத்தி பொதுமக்களுக்கு என்ன நலன் செய்யலாம் அப்படின்றதுல நீங்கள் முன்வைக்குமாறு கேட்டுக்கொண்டு, அதே போல் எந்த துறை யாரிடம் இருக்கு என்று தெரிந்து கொண்டு அதற்கு பின்னதாக அவர்கள் மீது குற்றங்களை வைக்குமாறு கேட்டுக்கொண்டு. மேடம் என்ன மேடம் இப்படி பேசியிருக்கீங்க? மேடம் உங்களை நான் என்னவோ நினைச்சேன். ஆனால் நீங்கள் ஸ்டேஜில் இப்படி பேசியிருக்கீங்களே மேடம். நீங்கள் சொல்லியிருக்கீங்க இந்த மாதிரி நாங்கள் தொடங்கி வச்ச திட்டத்தை எல்லாத்தையும் காப்பி பேஸ்ட் பண்ணி நீங்கள் அதுக்கு ஒரு பேர் வச்சு அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. முடிஞ்சா புது ஒரு திட்டத்தை துவக்குங்க அப்படின்னு சொல்லி. மேடம் நீங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே எந்த திட்டத்தையும் துவக்கல மேடம். நீங்களும் காப்பி பேஸ்ட்லாம் பண்ணியிருக்கீங்க. பிங்க் பெட்ரோல், அதாவது அம்மா பெட்ரோலை பிங்க் பெட்ரோல் மாற்றிருக்கீங்க. எதில் மேடம் நீங்கள் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கீங்க மேடம்? ஸ்டிக்கரை பற்றிலாம் பேசவே கூடாது மேடம். நீங்கள் நேர் மேடம். அதே மாதிரி நீங்கள் என்ன சொன்னீங்க, காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கீங்க. அதாவது விஜய் அவர்கள் பதவி ஏற்ற பிறகு சில விஷயங்கள் உங்க கட்சி ஆட்களால் கேட்கப்பட்ட விஷயம். என்ன விஷயம்னா மகளிர் தொகை இந்த மாதிரி நீங்க கொடுக்கணும் அப்படிங்கிறது, அதே மாதிரி 15ஆம் தேதியே கொடுக்கணும் அப்படிங்கிறது, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை நீங்க கேட்டுக்கிறதுனால எங்க சிஎம் அவர்கள் பெருந்தன்மையா அதே பேர்லயே நான் உரிமை தொகையை போடுறேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு மேடம். அதனால நீங்க என்னன்னா நீங்க சொல்றீங்க இந்த மாதிரி மகளிர் பேருந்து விடியல் பேருந்துன்னு போயிட்டு இருக்கு. இன்னமும் பேர் விடியல் பேருந்து தான் போயிட்டு இருக்கு. அதுக்கு பேர் காப்பி பேஸ்ட் இல்ல மேடம், பெருந்தன்மையா முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்கள் அதே பேர்லயே செஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு விஷயம். அதை மாற்றத்துக்கு அவருக்கு இப்படின்றதுக்குள்ள மாத்திரலாம் மேடம். ஆனா நீங்க சொன்ன மாதிரி மேடம் ஒரு விஷயத்த நீங்க சொன்னீங்க, அந்த மாதிரி அரசு அதாவது கட்சி சார்ந்தது நடத்துற நிகழ்ச்சிக்கு அவங்க கொடி வச்சிருக்காங்க. கட்சி சார்ந்த நிகழ்ச்சி இல்லாம அரசு சார்பா நடக்கிற நிகழ்ச்சியில கட்சி கொடிகளை வச்சிருக்கும் போது இந்த ஒரு விஷயம் கூட தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க மேடம். அதை நான் அக்செப்ட் பண்றேன். ஏன்னா ஓகே சரி, அந்த இடத்துல நான் அந்த தப்பை அக்செப்ட் பண்றேன். ஆனா மேடம் புரோட்டோகால் படி நீங்க இன்னும் சொத்து விவரத்தை தாக்கல் பண்ணலன்னு திருப்பியும் வந்துகிட்டு இருக்கு. அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க மேடம். ஏன்னா நீங்க இவ்வளோ விஷயங்கள் பேசும்போது புரோட்டோகால் படி நீங்க அதை பண்ணியிருக்கணும் மேடம். முதல்ல அதை பண்ணுங்க, அப்புறம் இதெல்லாம் சொல்லுங்க மேடம். இந்த காப்பி பேஸ்ட் புதுசா துவக்கிறதுக்கு அவங்களுக்கு இன்னும் 5 வருடங்கள் இருக்கிறது. அதுக்கப்புறம் திருப்பி எலெக்ஷன் நடத்தி திருப்பி 5 வருடங்கள் இருக்கு மேடம். அதை நாங்க பாத்துக்கிறோம் மேடம். புதுசா என்ன பெயர்ல அந்த எந்த ஒரு விஷயம் துவங்கினாலும் திட்டத்தை துவங்கினாலும் அந்த அறிக்கையை அவர் வெளியிட தான் போறாரு. அதை நம்ம பார்க்க தான் போறோம் மேடம். அதனால நீங்க கவலைப்படாதீங்க மேடம். அதே மாதிரி உங்க ஆளுங்க தான் கேட்டுக்கிட்டாங்க மேடம், இந்த மாதிரி இந்த திட்டத்தை நிறுத்தக்கூடாது, அதே பேர்ல நடத்தணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க மேடம். அதனால எங்க தலைவர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டுடைய சிஎம் அந்த மாதிரி நடத்தினார் மேடம். ஸோ அதனால நீங்க மேடம் நீங்க என்ன திட்டம்னா அப்படியே நடத்த சொல்லி கேட்டீங்க, அதை முதல்ல லிஸ்ட் போடுங்க அப்படின்னு சொல்லி லிஸ்ட் போட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் இதை நீங்க சொல்லுங்க மேடம், நாங்க ஏத்துக்கிறோம்.